பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அழகான ஒரு ஆலோசனை நமக்கு சொல்லப்படுகிறது. பாருங்களேன். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தரித்திரர் ஏழையா இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற மக்கள், அவங்கள அசட்டையா நினைச்சா நம்ம ஆண்டவரை அவமானப்படுத்துறோம்னு அர்த்தமா? ஆனா அவங்களுக்கு உதவி செய்தா கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்பதாய் சொல்லப்படுகிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தரித்திரரை கட்டாயம் அடிக்கடி சந்திப்பீங்கல்ல. நம்ம தெருவில், நம்ம வேலை செய்யற இடத்துல, பிஸ்னஸ் பண்ற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுகிற தரித்திரத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யலாமான்னு யோசித்திருக்கிறீங்களா? ஏதோ வழி போக்குறை போல எல்லாரையும் போல பார்த்துட்டு போறோமா? எத்தனையோ தரித்திரர் ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாமே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து சந்தோஷப்படுத்தலாமே. அந்த தரித்திரை நாம் நினைத்து சந்தோஷப்படுத்தும் போது ஆண்டவரை கனப்படுத்துறோமா? அப்ப தரித்திரர் மேல் அக்கறை உள்ளவர்கள் மேல தேவன் அக்கறை உள்ளவராய் இருப்பார். உங்க மேல ஆண்டவர் அன்பு அக்கறையுமா இருக்கணுமா? நீங்க தரித்திரர் மேல் அக்கறையா இருங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. தினந்தோறும் ஒரு சின்ன உதவி உங்களால செய்ய முடியாதா? உங்களை சுற்றிலுமே இருக்கிறாங்க. அதனால உங்களை பற்றி மட்டுமே சிந்திக்காம உங்களை சுற்றிலும் இருக்கிற ஏழைகள், கஷ்டப்படுகிறவங்க, என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி சின்ன உதவியை நீங்க செய்தா போதும், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்படி உங்களை பக்கத்துல உங்க அருகில் இருக்கிற தரித்திரருக்கு இன்றைக்கு ஏதாவது செய்வீங்களா? தினந்தோறும் அப்படி யோசித்து பாருங்க. நான் இன்றைக்கு ஏதாவது செய்யணும், இந்த மாதிரி தரித்திரருக்கு ஆண்டவரேன்னு நினைச்சு பாருங்க. தேவன் உங்க மேல விசேஷ கவனம் வைத்து ஆசீர்வதிப்பார். தகப்பனே, எங்களை சுற்றியும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கிற தரித்திரர்கள், ஏழ்மையில கஷ்டப்படுகிற மக்களை குறித்து நாங்கள் அக்கறை உள்ளவர்களாய் இருக்கிற நல்ல இருதயத்தை தாரும். ஆண்டவரே, நீர் அவளை நேசிக்கிறீர், அவள் மேல அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறீர். நாங்களும் அந்த மக்கள் மேல அக்கறை செலுத்த உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு ஒரு தரித்திரருக்கு உதவி செய்ய எனக்கு கிருபை தாரும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும். ஆண்டவர், அதில் நீர் மகிழுகிறபடியினால் அதை தினந்தோறும் செய்ய எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.